लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैहिक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலில் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2727வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்த திருமொழியினுடைய 88வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரம் தலைவியானவள் போலி கண்டு வருந்துகிறாள் என்று சொல்லுகிறார். பெருமாளை நேரடியாக பார்க்கவில்லை, ஆனால் பெருமாள் சம்பந்தப்பட்ட பிறகுகளெல்லாம் போலியானவற்றை பார்க்கிற போது கூட அது பெருமாளை பார்த்தா மாதிரி இருக்கிறதே என்று பேசுகிற பாசுரம் முதலிலே தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குள்ளோர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர்கோன் இருத்த திருவிருத்து ஓரடி கற்றி நீ திருநாட்டகத்தே என்பதாகும். 88வது பாசுரம் திருமால் உருவொக்கும் மேரு அம்மேருவில் செஞ்சுடரோன் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒக்கும் அன்னகண்டும் திருமால் உருவோடு அவன் சின்னமே பிதற்றா நிற்பது ஓர் திருமால் தலை கொண்ட நங்கட்கு எங்கே வரும் தீவினையே. திருமாலுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்றால் மகாமேரு போல இருக்கிறதாம். திருமகள் கேண்மனான பொன் போன்ற புனிதவதியான திருத்தாயாரை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் பொன் போன்றவன் அவன் மகாமேரு அளவிற்கு இருக்கிறான். திருமகன் கேள்வனான தலைவனையே திருமணியை போல இருக்கிறது மகாமேரு. அந்த மகாமேருவின் அருகிலே விளங்குகின்ற சுகந்த ஒளியுடைய சூரியன் எப்படி இருக்கிறது என்றால் திருமாலுடைய கையிலே இருக்கிற சுதர்சன ஆழ்வானை போல் இருக்கிறது. அவன் உருவத்தையும் சக்கரத்தையும் நேரில் காணவில்லை என்றாலும் கூட அவற்றை போலவே உள்ள மேருமலையையும் சுதர்சன ஆழ்வானையும் கண்டதே அவனை நேரில் கண்டது போல் எனக்கு இருக்கிறது. எனவே பக்தி மிகுதியால் நான் அவனுடைய பேரையிட்டு நமோ நாராயணா என்று கூறினேன். ஒப்பற்ற செல்வமாக இருக்கக்கூடிய அந்த திருமாலையை தலைவனாக ஏற்றுக்கொண்ட எமக்கு இந்த பிரிவுக்கு காரணமான பாவம் எப்படி வரக்கூடும் என்று சொல்லுகிறார். பொதுவாக பாவம் இல்லை என்றால்தான் பெருமாளை பற்றி எண்ணமே வரும் என்று ஒரு சாஸ்திரம் சொல்ல, அப்படி எண்ணம் வந்ததுனாலேயே நான் பாவி இல்லை, ஆனால் இந்த பிரிவு என்கிற பாவம் எப்படி என்னை வாட்டி வதைக்கிறது என்று சொல்கிறார். போலி கண்டு அழிகிற தலைவி ஆற்றாமைக்கு இறங்கி உரைக்கிற பாசுரம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானை நேரில் சேவிக்க முடியவில்லை, அவனுடைய போலியான உருவொலிவற்றை காணும் போதே அவனையே நாமஸ்மரணம் பண்ணி நாமோச்சாரணம் பண்ணி அவன் நமக்கு எங்கே இந்த விரக வேதனையை தீவனையை எங்கிருந்து வந்தது என்று தலைவி கேட்கிறாள். அவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற எனக்கு இந்த தீவனை எப்படி வந்தது? திருமால் உருவுக்கும் வேமரு மகாலட்சுமியின் பொன்னிறமான திருமேனின் ஒளியில் கலப்பதனாலே தானும் பொன்னிறம் பெரியப்பெற்றானாம் எம்பெருமான். அப்படிப்பட்ட பெரிய திருமேனி பொன்மயமான பெரிய மேரு பருவதம் போல இருக்கிறது. அந்த மேருவின் அருகிலேயே இருக்கக்கூடிய செஞ்சுடரோன் என்கிற சூரியன் திருமாலுடைய திருக்கை சக்கரத்தை ஒத்திருக்கிறது. அந்த மகாமேருவினுடைய சமீபத்திலேயே விளங்குகின்ற அந்த சிவந்த ஒளியுடைய சூரியனும் கூட பெருமாளுடைய அழகிய திருக்கையில் இருக்கிற திருவாழி ஆனந்தான் போல இருப்பதனாலே அவனை காணுகிற பொழுதும் பெருமாளை காணுவது போல இருக்கிறது. அந்த பெருமானுடைய திவ்ய ரூபத்தையும் திவ்ய ஆயுதத்தையும் நேரில் காணப்பெற்றால் அவற்றுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அதே சந்தோஷம் இந்த மேருமலையை பார்க்கிற பொழுதே எனக்கு வருகிறது. அன்பு மிகுதியால் பரவசமடைந்து இதனை பேரிட்டு கூறும்படியான எனக்கு எப்போதும் அவனுடைய ஞாபகமாக இருப்பதனாலே பிரிவுக்கடியான பாவம் எங்கன வந்தது என்று தெரியவில்லை என்கிறார். மால் தலை கொண்ட ஆசையின் மேல் எல்லையிலே நிற்கிற என்னவுமாம் நாயகனை பிரிந்த நாயகன் போலிகளை அவனாகவே பாவித்து வாய் பிதற்றுவது என்பது
திருவாய்மொழி 4ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமுறையுடைய 4ஆம் பாசுரம், நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவவும் என்பது. 4ஆம் பத்தில் 4ஆம் திருமுறையுடைய 2ஆம் பாசுரமான செய்யதோர் ஞாயிற்றை காட்டி கிரிதரன் மூர்த்தி இது என்னும் என்பதையும் திருவாய்மொழியிலே நாம் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஜனன மாந்தச அஸ்ரேஷு தபோ ஜன ஜஞான நசமதவி நாரணாம் ஷீன பாபானாம் கிருஷ்ணே பக்தி விதாயதே. பாபம் கழிய பெற்றவர்களுக்கே பகவத் பக்தி வரும் பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க, பகவத் பக்தி உடையவர்களாய எனக்கு பாவம் அணுகாது என்று சாஸ்திரம் இருக்க, அந்த பக்தியினுடைய மேலெல்லையிலே நின்று எல்லாவற்றையுமே அவனாக பார்க்கக்கூடிய எனக்கு எப்படி பாவம் வந்தது என்று ஆழ்வார் வருந்தி உரைக்கிறார். எம்பெருமான் பக்கல் மட்டுமின்றி எம்பெருமானுடைய வடிவத்தை ஒத்திருக்கிற பொருளிலும் கூட ஈடுபடுவது பக்தியினுடைய மேல் எல்லை என்று சொல்லப்படுகிறது. 3ஆம் அடியிலே சிக்னம் என்னும் வடசொல் சின்னம் என திரிந்திருக்கிறது என்று எழுதுகிறார்கள் ஆச்சாரியர். பகவான் தான் எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு பாபம் வராது. பகவானை காட்டிலும் பகவானை ஒத்திருக்கிற எல்லா பொருளுமே பகவான் தான் என்று எண்ணுவது பக்தியினுடைய மேல் எல்லையை தொடக்கூடிய எல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிரிவாற்றாமை எந்த பாவத்தினால எனக்கு வந்து சேர்ந்தது என்று ஆழ்வார் புலம்புகிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். திருமால் உருவக்கும் மேரு அம்மேருவில் சென்சுடரோல் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒப்பும் அன்ன கண்டும் திருமால் உருவோடு வன் சின்னமே விதற்றா நிற்பதோர் திருமால் தலை கொண்ட நாங்கட்கு எங்கே வரும் தீவினையே காயேன வாசா மனசேந்திரேவா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.